கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அந்த நாளின் செய்திக்காக பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது ஓடுகிறதற்கு வேகமுள்ளவர்களின் வேகமும் யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்வான்களின் அறிவும் போதாது. அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். பாருங்க, பிரசங்கி இப்படி சொல்றான், அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். ஒரு 5 பேரை பத்தி சொல்றான் பாருங்க. வேகம் இருந்தாலும் ஓடுறதுக்கு என்ன வேணும்? சமயமும் தேவ செயலும் வேணும். நமக்கு நல்ல சௌரியம் இருந்தா கூட யுத்தம் பண்றதுக்கு தேவனுடைய சமயமும் தேவ செயலும் நமக்கு வேணும். ஞானம் இருந்தாலும் குழப்பம் நடத்துறதுக்கு தேவனுடைய சமயமும் என்ன வேணும்? தேவ செயலும் வேணும். அதுபோல நமக்கு புத்தி இருந்தாலும் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு தேவனுடைய செயல் அவசியம். நமக்கு அறிவு இருந்தாலும் நமக்கு தயவு கிடைக்கிறதுக்கு தேவனுடைய செயல் நமக்கு அவசியம். நல்லா கவனிங்க, அந்த வசனம் இப்ப திரும்ப வாசிங்க. நீங்க 11. நான் திருப்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைவதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்துவான்கள் அறிவும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். அல்லேலூயா. நல்லா கவனிக்க பிரியமானவர்களே, நமக்கு தேவனுடைய செயல் வேண்டும். நமக்கு எப்பவுமே எந்த ஒரு காரியம் வந்தாலும் எல்லாருக்குமே எந்த ஒரு ஒவ்வொன்றுக்கும் என்ன தேவை? சமயமும் தேவ செயலும் வேண்டும். உலகத்துல சொல்லுவாங்க தெரியுமா, அவனுக்கு நேரமே சரியில்லைம்பாங்க, அதுக்கு இன்னும் டைம் வரல அப்படிலாம் பேசுவாங்க. அது மூட நம்பிக்கையில பேசுற சில வார்த்தைகள். என்னது நேரம் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்றது என்னது உலகத்திலோட பாஷை. ஆனா பைபிள் சொல்லுது பாருங்க, உண்மையிலேயே ஒரு மனுஷனுக்கு என்ன வேணுமா? சமயம் வேணுமா? நேரம் வேணுமா? நேரம் யார் கையில இருக்குது? கர்த்தருடைய கையில இருக்குது. தேவ செயல், தேவனுடைய செயல் ஒருத்தர் வாழ்க்கையில வேணும். நமக்கு நம்ம நேரத்தை நமக்கு நல்ல நேரத்தை யார் தருவா? தேவன் தருவாரு. நம்ம காரியம் வாய்க்கும்படி யார் பண்ணுவா? தேவன் பண்ணுவாரு. நீங்க பைபிள்ல பார்த்திருப்பீங்க, ஆபிரகாமுடைய பையன் ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு ஆபிரகாம் தன்னுடைய முதிர் வயதுல தன்னுடைய வேலைக்காரன் அனுப்புறான் இல்லையா? எலியேசர் அனுப்புறான். இவ்வளவு வருஷங்கள் ஆச்சு பாருங்க. இப்ப ஈசாக்குக்கு 40 வயசு ஆகுது. யாருக்கு? ஈசாக்குக்கு. அப்படிதானே? 40 வயசு ஆச்சு. அதுக்கு முன்னாடியே ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு? அங்க இருந்து வந்துட்டாரு. 75 வயசுல அங்க இருந்து கிளம்பிட்டாரு. 100 வயசுல பிறந்துச்சு. அந்த ஊருக்கு போயிட்டு எத்தனை வருஷம் ஆகுது? ஏறக்குறைய 65 வருஷம் ஆகுது. 65 வருஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம ஊர்ல போனா யாராவது தெரியுமா? எங்க ஒரு 10 வருஷம் கழிச்சு ஊருக்கு போனாலே ஊர்ல நம்மள தெரியல, அவங்களுக்கு நம்மள தெரியல, நம்மள அவங்களுக்கு தெரியல இல்லையா? நீங்க பாத்துறீங்களா? இவன் 65 வருஷம் ஆச்சு. ஏறக்குறைய 2 ஜெனரேஷன், 2 தலைமுறை இல்லையா? 30 வருஷம் ஒரு தலைமுறை இல்ல. அப்ப பாருங்க, இப்போ அவன் போறான், அங்க போய் அவனுக்கு பொண்ணு கிடைக்கணும். அவன் தன் இனத்தாலே பாக்குறான். அப்போ என்ன பண்ணுவான்? நான் வழிபடும் கர்த்தர் உனக்கு என்ன பண்ணுவாரு? நேரிட பண்ணுவாரு அப்படின்னு ஆபிரகாம் அனுப்புவான். அங்க போனா நமக்கு தெரியும், போயிட்டு ஜோம் பண்ணுவான். அந்த கிணத்துல தண்ணி எடுக்க ஒரு பொண்ணு வரும். அந்த பொண்ணு இப்படி சொல்லணும், நான் இப்படி சொல்லுவேன், அவன் அப்படி சொல்லணும், அப்படிலாம் ஜோம் பண்ணுவான். அதே மாதிரி என்ன செய்யாது அங்க நடக்கும். அவங்களே சொல்லுவாங்க, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, நாம் நலம் புறம் ஒன்றும் சொல்லக்கூடாது அப்படிம்பாங்க. அப்புறம் போன உடனே என்ன பண்ணுவோம்? 10 நாள் இங்க இருக்கட்டும், 10 நாள் இங்க தங்கணும்பாங்க. இல்ல இப்பவே நான் போவேன் அப்படின்னு அந்த ரெபெக்கா என்ன பண்ணுவா? ஒன்னும் சொல்லாம என்ன பண்ணுவா? சரி வாரண்டு போயிடுவான். முன்பின் தெரியாத அவன் என்ன செய்வா? போயிடுவான். இதெல்லாம் தேவ செயல், சமயம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆபிரகாம தேவன் நேசிச்சாருங்க. ஆபிரகாமுக்கு அந்த மாதிரி நடந்துச்சு. அல்லேலூயா. ஒவ்வொன்றுக்குமே சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும் பைபிள் சொல்லுது. நல்ல வேகமா ஓட தெரிஞ்சா கூட ஓடுறதுக்கு என்ன வேணும்? தேவ செயல் வேணும். அல்லேலூயா. அப்புறம் நம்ம நல்ல சௌரியம் இருந்தா கூட நமக்கு என்னது? சௌரியமான இருந்தா கூட யுத்தம் பண்றதுக்கு என்ன தேவை? அந்த 2ம் தேவை. அல்லேலூயா. ஞானம் இருந்தாலும் குழப்பம் நடத்துறதுக்கு தேவனுடைய செயல் தேவை. புத்தி இருந்தாலும் ஐஸ்வர்யம் சம்பாதிக்க தேவனுடைய செயல் தேவை. அறிவு இருந்தாலும் தயவு அடைவதற்கு தேவ செயல் தேவை. அல்லேலூயா.
நாம இதை குறிச்சு கொஞ்சம் வேகமா பார்க்கலாம். ஒரு 5 பேரை குறிச்சு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஹல்லேலூயா. இதெல்லாம் இருந்தும் இழந்து போன 5 பேர். என்னது? வேகம் இருந்து ஓட முடியாத ஒருத்தன், ஓடுன ஒருத்தன். ஹல்லேலூயா. அப்ப 10 பேர் ஆயிடுவாங்க. ஹல்லேலூயா. யோனியா சௌரியம் இருந்தும் யுத்தம் பண்ணாத ஒருத்தன். இது மாதிரி என்ன சில 5 பேரை குறிச்சு நான் வேகமா சொல்ல விரும்புறேன். முதலாவதாக நீங்க 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் நீங்க வாங்க. அங்க ஆசகேல் அப்படிங்கிற ஒருத்தனை குறித்து சொல்லப்பட்டிருக்காங்க. ஆசகேல் யாருன்னா தாவீதுடைய படை தளபதி யோவாப் இருக்காங்க இல்லையா, யோவாபுடைய தம்பி தான் யாரு? ஆசகேல். இந்த ஆசகேல் என்ன பண்றான் பாருங்க, நல்லா ஓடுவான். அவன் குறிச்சு பைபிள் சொல்லுது, இவன் கலைமானை போல என்ன செய்வானா? ஓடுவானா. 2:18 வாசிங்க. அங்கே செரியாவின் 3 குமாரராகிய யோவாபும் அபிசாயும் ஆசகேலும் இருந்தார்கள். ஆசகேல் வெளியில் இருக்கிற கலைமான்களில் ஒன்றை போல் வேகமாய் ஓடுகிற போதும் வேகமா ஓடுவான். யாரு? ஆசகேல். இப்போ ஆசகேலை குறிச்சு ஒண்ணு பாருங்க நீங்க பைபிள்ல. ஆசகேல் என்ன பண்ணுவான்? வேகமா ஓடுவான். ஆனா அவன் தன் வாழ்க்கையில அந்த ஓட்டத்தால ஜெயிக்கல. ஹல்லேலூயா. அவன் செத்து போனான் என்று அவன் என்ன பண்ணான்? செத்து போயிட்டான் தான் பைபிள்ல பார்க்கிறோம். நீங்க கவனிங்க. இந்த ஆசகேல் வந்து யாரு சொன்னேன்? தாவீதுடைய படைத்தளபதி யோவாபுடைய தம்பி இல்லையா. இப்ப தாவீது ஒரு டீம், அப்புறம் அந்த பக்கம் சவுல் ஒரு டீம் இல்லையா. சவுலுடைய படைத்தளபதி யாரு? அப்னேர். இப்போ அப்னேர் வந்து யோவாப்கிட்ட பேசுவான். யோவாப்பும் அப்னேரும் சந்திக்கிறாங்க. யோவாப் யார் சொன்னேன்? தாவீதுடைய படைத்தளபதி. அப்னேர் வந்து சவுல் படைத்தளபதி. 2 பேரும் சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது இவன் கூட ஆள் இருப்பாங்க, அவங்க கூட ஆள் இருப்பாங்க. அவன் சொல்லுவான், அப்னேர் சொல்லுவான், நம்முடைய வாலிபர்கள் விளையாடட்டுமா, சிலம்பம் பண்ணட்டுமா அப்படின்னு செய்வாங்க, பேசுவான். அப்போ விளையாட்டு என்ன செய்யலாம், சிலம்பம் பண்ணட்டுமே யோவாப் சொல்லுவான். 2 பேர் என்ன பண்ணுவாங்க, இங்க இருந்து ஒரு 12 பேர் போவாங்க. யோவாப் கூட உள்ளவங்க, அப்னேர் கூட உள்ள ஒரு 12 பேர் அங்க இருந்து வருவாங்க. 2 பேரும் ஒருத்த தலை மயிரை பிடிச்சி ஒரு மிக்க செத்து 24 பேர் செத்துருவாங்க. இவன் அவன் தலையை பிடிச்சி குத்தி அவனை சாவடிப்பான். அவன் இவன் தலையை பிடிச்சி அப்படி இங்க இருந்து 12 பேர், அங்க இருந்து 12 பேர், 24 செத்துருவாங்க. அதுக்கப்புறம் யுத்தம் என்ன செஞ்சிடும்? அதிகரிச்ச உடனே அப்னேரை துரத்திட்டு ஓடுவான் ஆசகேல். ஹல்லேலூயா. அதான் இந்த சம்பவம். அப்னேர் ஓடுறான். கவனிங்க, அப்னேருக்கு வந்து சமயமும் தேவச்செயலும் இருக்கு, ஆனா ஆசகேலுக்கு இல்ல. ஹல்லேலூயா. ஆசகேலுக்கு ஏன் பாருங்க, இப்போ விளையாட்டு தான் வரையா மாறிச்சாங்க இல்லையா. அப்னேர் வந்து யாரு? ஒரு தளபதி, படைத்தளபதி. இவன் யாரு? இவன் வந்து ஒரு படைத்தளபதியுடைய, தாவீதுடைய படைத்தளபதியின் தம்பி ஆசகேல். இவன் வெளியில் உள்ள கலைமான் ஒன்றை போல என்ன செய்வான்? வேகம் ஓடுவான். லெப்ட் ரைட் திரும்பாம ஸ்ட்ரெயிட்டா ஓடுவான். அப்படிதான் பைபிள் போட்டுருக்கு. நேரம் என்ன செய்வான்? வலது புறம் இடது புறம் சாயம் ஓடுவான். அவன் சொல்லுவான், அப்படியே சொல்லுவான், டேய் நீ என்ன உன்னை நான் வந்து தரையோட உருவ குத்துணுமா? ஏன்டா என்ன துரத்துற? நான் உன்னை நான் சாவடிச்சேன்னா எப்படி உன் அண்ணன் முகத்துல முடிப்பேன்? திரும்பி போயிடு. என்ன சொல்ல? திரும்பி போய் சொல்ல மாட்டான். நீ வலது புறத்துல இடது புறத்துல ஒரு வாலிபரை உரிந்து கொள், வேற எவனா சாவடிடா, யாருலயே பரவாயில்ல சாவடி அப்படி சொல்லுவான். அவன் கேட்க மாட்டான். விடாம என்ன செய்வான்? அப்படின்னு துரத்துவான். பைபிள் சொல்லுது, நீங்க வாசிங்க. நீதிமொழிகள் 6:16 வாசிங்க. நீதிமொழிகள் 6:16. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். அதுல ஒரு காரியம் என்ன தெரியுமா? 6:19 வாசிங்க. சகோதரர்களுக்குள்ளே விரோதம் உண்டு பண்ணுதல். கர்த்தர் வெறுக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமாங்க? சகோதரர்களுக்குள்ளே விரோதம் உண்டு பண்றது. பொதுவா தேவன் எதை விரும்பலன்னா, நீங்க பைபிளே படிச்சிருப்பீங்க, நீ காணிக்கை கொண்டு வரும்போது என்ன செய்யணும்? உன் சகோதரன் உனக்கு சமாதானம் இருக்கணும். தன் சகோதரனை பாய்க்கிறவன் மனுஷ கொலை பாதகன்னு சொல்லி யோவான் வாசிக்கிறோம். அப்ப இந்த சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுள் சொல்லி பைபிள்ல பவுல் சொல்றான். அப்போ சகோதரர்களுக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? பகை இருக்கக்கூடாது. அப்படி பகை இருக்கிறவங்களுக்கு சமயமும் தேவ செயலும் நேரிடாது. ஹல்லேலூயா. எங்க ஆசகேல் வந்து நல்லா ஓடுறான், ஒரு கலைமான போல ஓடுறான். ஆனா பைபிள் சொல்லுது, ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்கள் வேகம் போதாது. ஹல்லேலூயா. நீ என்னதான் ஓடுவன்னா கூட உனக்கு என்ன இருக்கணும்? வாழ்க்கையில தேவ செயல் இருக்கணும். உனக்கு சமயம் வாய்க்கணும். அப்னேருக்கு மட்டும் சமயம் வாய்க்குது. ஏன் அப்னேருக்கு சமயம் வாய்க்குது தெரியுமா? நீ அங்கேயே வாசிங்களேன். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்துல 22 வாசிங்க. நோக்கி விட்டு போ, வெட்ட வேண்டும், எப்படி விழிப்பேன்? அவனுக்கு வந்து அந்த சகோதர சிநேகம் இருக்கு. யாருக்கு? அப்னேருக்கு. அப்படிதானே அவன் சொல்றான், நான் எப்படி நான் குத்திட்டு உன் அண்ணன் முகத்தில் விழிப்பேன்னு என்ன பண்ண, சகோதர முகத்தில் எப்படி விழிப்பேன்னு அவன் என்ன செய்யறான்? அவன் சொல்றான். ஆனா இவன் என்ன பண்ணல? இவன் விடல. 9 வாசி 2 வசனம்.
ஆனாலும் அவன் விலகி போக மாட்டேன் என்றபடினால் அப்னேர் அவனை ஈட்டியின் பின்புற அலகினான். பாருங்க, ஈட்டி முன்பக்கல்ல பின்பக்க அலகினால பண்ணனாம். அவன் வயிற்றிலே குத்தினான். ஈட்டி முதுகிலே புறப்பட்டது. அவன் அங்கேதானே விழுந்து செத்தான். ஆசகேல் விழுந்து கிடக்கிற இடத்திலே வந்தவர்கள் எல்லாரும் தரித்து நின்றார்கள். யோவாபும் அபிசாயும் சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் அப்னேரை பின்தொடர்ந்தார்கள். இங்க பாருங்க, அப்னேரை பத்தி நான் சொல்றேன் பாருங்க. அப்னேர் ஓடுவான்னு சொல்லி பைபிள் இடத்துல போடல. ஆசகேல் தான் கலைமானை போல ஓடுவான்னு வாசிக்கிறோம். ஆனா அப்னேர் எப்படி ஓடுறான் தெரியுமா? அவன் எப்படி ஓடானா? சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் ஓடினானா. அல்லேலூயா. ஆனாலும் யோவாபாலையும் அவங்க கூட இருக்கிறவங்க பிடிக்க முடியல அப்னேர. அவன் சாயங்காலம் வரைக்கும் ஓடுறான். அதுக்கப்புறம் எவ்வளவு ஓடினா பாருங்க. நீங்க 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்துல 29 வாசிங்க. அவன் ரா முழுதும் அப்னேரும் அவன் மனுஷரும் அந்தரவெளி வழியாய் போய் அவங்க ரா முழுசும் போறான். அப்புறம் யோர்தானை கடந்து உருவ நடந்து போனார்கள். பாருங்க, மக்னாயிம் எப்ப போயிட்டு போறாங்க? அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் ஓடுறான். ரா முழுசும் என்ன பண்றான்? போறான். போயிட்டு மலை உச்சில போய் நின்னாலும் வாசிக்கிறோம் இல்லையா? இப்போ இந்த அப்னேருக்கு இவ்வளவு வேலை வந்துச்சு. அதுதாங்க சமயம் தேவ செய்யும். அல்லேலூயா. இப்போ நமக்கு ஒரு ஆபத்து வந்துச்சுன்னு வைங்களேன், ரொம்ப பெரிய ஒரு ஆபத்து. இவ்வளவு தூரத்துல ஒரு கிணறு இருக்குது இல்ல, ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஜம்ப் ஆயிடும். எப்படி ஆகும்? நம்ம குதிக்க சொன்னா நம்ம எடுத்துட்டு விழுவோம். ஆனா ஆபத்து வந்து என்ன தெரியுமா? நம்ம ஜம்ப் ஆயிடுவோம். அது என்னது? அந்த நேரத்தில் நமக்கு கிடைக்கிற ஒரு ஒரு உற்சாகம் இல்லையா? ஒரு தைரியம். இங்க ஒரு மனுஷன் என்ன இருக்கணும்? தேவ செயலும் சமயமும் இருக்கணும். தேவ செயலும் சமயம் இருந்தா அப்னேர மாதிரி என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். அப்னேர் ஒரு தளபதி, அல்லேலூயா, ஒரு படை தலைவன். அவன் ஓடுவான்னு பைபிள்ல போடல. ஆனா அவனுக்கு பாருங்க சமயமும் தேவ செயலும் வாச்சுது. ஆசைகள் நல்லா ஓடுவான்னு வாசிக்கிறோம். பிரசங்க 9:11 சொல்லுற மாதிரி ஓடுகிறதற்கு என்ன இல்ல, ஓடுதல் வேகம் என்ன செய்யாது? போதாது. வேகம் இருக்கு, நல்லா வேகம் ஓட முடியும்ன்றதுனால என்ன செய்ய முடியாதுங்க? ஓடிட முடியாது. ஆனா பாருங்க, ஓட முடிஞ்சுதா? ஆசைகளால் ஓட முடியல. ஆசைகள் செத்து போனான் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப நமக்கு சமயம் இப்ப என்ன செய்யணுங்க? வாய்க்கணும். எனக்கு இப்போ நமக்கு வாழ்க்கையில எது முக்கியம்? உலகத்தார் என்ன சொல்றாங்க? அதுக்கு ஒரு நேரம் இருக்குப்பா அப்படி சொல்றாங்க இல்லையா? பைபிள் சொல்லுது, ஏற்ற காலத்திலே தேவனை உயர்த்தும்படி பலத்தை கருத்தில் என்ன பண்ணி அடங்கி இருக்குன்னு வாசிக்கிறோம். ஏன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கணும், என்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்துக்குமே சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். நீங்க அதுக்காக ஜெபம் பண்றீங்களா? எந்த ஒரு பிள்ளைகள் திருமண காரியமா நீங்க ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என் பிள்ளைக்கு நல்ல முறையில் திருமணம் நடப்பதற்கு ஒரு சமயமும் தேவ செயலும் நேரிடுவதாக நீங்க நேரிட பண்ணுங்க. என் பிள்ளையோட வேலை வாய்ப்புக்கு நீங்க ஜெபிக்கல, வீட்டுக்கு என்ன ஜெபம் பண்ணாலும் சரி, என்ன சொன்னீங்க? இதுக்கு சமயமும் தேவ செயலும் நேரிடுவதாக. சங்கீதக்காரர் சொல்றது, என்னுடைய காலங்களுடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது. அப்ப நமக்கு எரேமியா சொல்றான். எரேமியா என்ன தெரியுமா சொல்றான்? நடக்கிறவருடைய நடைகள் நடக்கிறவனால் ஆகிறதல்ல. யோபு சொல்றான், என் நடைகளை எண்ணுகிறேன்னு சொல்லி. அப்ப இந்த மாதிரி பரிசுத்தவான்கள் எல்லாம் என்ன ஒரு அறிவு இருந்துச்சு தெரியுமா? இதெல்லாம் யாருடைய வேலை தான்? இதெல்லாம் தேவனுடைய செயல் தான். ஏன் தானியேல் சொல்றான் தெரியுமா? எல்லாருடைய சுவாசத்தையும் தன் கையில வைத்திருக்கிற தேவன் சொல்றான். இவங்க எல்லாம் இந்த மாதிரி விசுவாசனால்தான் எல்லா சமயமும் அவர் காலங்களையும் சமயத்தை என்ன பண்றவராம்? மாற்றுகிறவர். அல்லேலூயா. எல்லாம் பண்ணுவார் அவரு. அப்ப சமயம் அவர்கிட்டதான் இருக்குது, செயலும் அவர்கிட்ட தான் இருக்குது. அவர் தான் நமக்கு சமயம் வாய்க்க பண்ணணும், அவர் தான் நமக்கு நேரிட பண்ணணும். இப்போ நீங்க யாக்கோபு சொல்லுவான் தெரியுமா? இவ்வளவு சீக்கிரமா எப்படா அவனுக்கு இந்த இதுக்கு வேட்டையாடிட்டு வந்துட்டியா? மாரோட போட்டு போறான்ல யாரு? யாக்கோபு போயிட்டு ஈசாக்கு போய் பேசும்போது ஈசாக்கு சொல்லுவான், இவ்வளவு சீக்கிரமா எப்படி கிடைச்சது? அவன் சொல்லுவான் ஒரு வார்த்தை, சூப்பரா சொல்லுவான், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினான். அல்லேலூயா. அவங்க சமயம் வாசித்து பாத்தீங்களா? ஈசாக்குக்கு, யாரு? யாக்கோபுக்கு. அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நமக்கு சமயம் வாய்க்க வேண்டும். அது நாமளா கிரியேட் பண்றது இல்ல. இப்போ வசனம் ஏன் அவனுக்கு வாய்க்கல? சகோதரனா பாய்க்கிறவனுக்கு வாய்க்காதுங்க. அல்லேலூயா. சபைக்குள்ள ரெண்டாவது பண்றவனுக்கு ஒரு காரியம் வாய்க்காது. அல்லேலூயா. ஊழியக்காரன் குறை சொல்றவனுக்கு வாய்க்காது. சக விசுவாசி மேல குறை சொல்றான் பாத்தீங்களா? அவருக்கு ஒரு நாள் காரியம் வாய்க்க வைக்காது. அல்லேலூயா. சத்தியம் வாய்க்காது. வசனம் சொல்லுது, அது கர்த்தர் அருவருக்கிற காரியமா. ஏன்? ஆசைகள் நல்ல ஒரு மனுஷன் தான், அவர் தேவ பிள்ளைதான், அவன் கலைமான் மாதிரி ஓடுவான் தான். ஆனா ஓட முடியல. காரணம், அவன் சகோதரனை பகைக்கிறான். நான் சொல்ல, நம்ம சபை மட்டும் இல்லைங்க, எந்த சபையா இருந்தாலும் சரி, எந்த விசுவாசியும் சரி, எந்த கிறிஸ்தவனும் சரி, எந்த கிறிஸ்தவ ஊழியக்காரனும் சரி, நம்ம குறை சொல்லக்கூடாது. அல்லேலூயா. சகோதரர்களை பகை உண்டு பண்ணக்கூடாது. பகை உண்டு பண்றது கர்த்தருக்கு அருவருப்பான காரியம். ஆசைகளுக்கு அது தெரியாம போனதுனால அவனுக்கு சமயம் வாய்க்கல,
தேவசேல் நேரிடல. அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு அந்த காரியத்துல மனம் திரும்பி காணப்படுவோமாக. இரண்டாவது நம்ம பார்க்கலாம். இரண்டாவது அதே பிரசங்கி 9:11 வேற என்ன இருக்குது? யுத்தத்திற்கு சௌரியமும் போதாது. நமக்கு கோலியாத்தை குறிச்சு தெரியுமா இல்லையா? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல கோலியாத் வருவான். கோலியாத்தை குறிச்சு பைபிள் என்ன சொல்லுது? 17:33 என்ன இருக்குது? 1 சாமுவேல் 17:33 நோக்கி உன்னால் ஆகாது, நீ இளைஞன், யுத்த வீரன். கோலியாத் அவன் நின்னாலும் எல்லாம் செய்வாங்க, அவன் முகத்தை கண்டு விலையை விடுவாங்க. அவன் நல்ல அவன் சொல்லுவான் தெரியுமா, உங்ககிட்ட யாராவது ஒருத்த என்ன செய்ய சண்டைக்குவாங்க, சௌரியம் இருந்தாவாங்க. இவன் சௌரியவான். யாரு? கோலியாத் சௌரியவான். அல்லேலூயா. யுத்தம் வந்துச்சுங்க. இப்போ உண்மையிலே கோலியாத்தை ஜெயிக்க யாருமே அங்க கிடையாது, அப்படிதானே? யாருமே கிடையாது. கோலியாத்தை ஜெயிக்கிறவங்களுக்கு ராஜாவே கிடையாது. எல்லாம் அவன் முகத்தை கண்டாலே, அவன் பேசுறதை கண்டாலே ஓடுறாங்க. நீங்க 24 வசனம் வாசிங்க. 17:24 காணும் போது மிகவும் பயப்பட்டு கவனிங்க. அப்போ அவனை கண்டா என்ன செய்யலாம்? பயப்படுறாங்க. அவன் தைரியசாலியா இருக்கான், அவன் சௌரியவானா இருக்கான், யுத்தம் பண்ண அவனுக்கு எல்லாம் என்ன இருக்கு? பேலன் இருக்கு. அவன் அவன் போட்டிருக்கிற ஆயுதமே என்னது? வெயிட் ஜாஸ்தி இல்லையா? 50 கிலோக்கு மேலதான் போட்டிருக்கான் ட்ரெஸ்ஸே. அவன் ஈட்டி தாங்கு 7 கிலோ ஏறக்குறைய. அந்த பைபிளே போட்டிருக்கும் 7 கிலோ ஈட்டி தாங்கு. இன்னொரு 57 கிலோ போட்டு ஏறக்குறைய ஒரு 100 கிலோ மேல போட்டுன்னு வரான். தூக்கிட்டு வந்த கடையில ஒரு ஏறக்குறைய 100 கிலோ வச்சுங்க. என்னது? அவன் பயங்கரமான சௌரியவான், யுத்தம் பண்றது சௌரியவான். சவுல் ராஜா சொல்றான், அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன். அல்லேலூயா. பாருங்க, அவ்வளவு பெரிய யுத்த வீரனால ஒரு சின்ன தாவீதை ஜெயிக்க முடியல. அல்லேலூயா. ஏன்னா தாவீதுக்கு சமயமும் தேவசேலும் இருந்தது, கோலியாத்துக்கு இல்ல. ஏன் கோலியாத்துக்கு இல்ல தெரியுமா? கோலியாத் யாரு? அவன் பெலிஸ்தேன். பெலிஸ்தேனை குறிச்சு நம்ம பைபிள் சொல்லு பாருங்க. ஏசாயா 2:6 வாசிங்க. ஏசாயா 2:6. கையில் நெகிழ்ந்தீர், நிறைந்து பெலிஸ்தியரை போல நாள் பார்க்கிறா இருந்து. இல்லையா? பெலிஸ்தியர் நாள் பார்ப்பாங்க. இந்த நாள் பார்க்கிறவங்களுக்கு எல்லாம் தேவன் சமயத்தை என்ன செய்ய மாட்டாரு? ஏற்படுத்த மாட்டாரு. புரியுதா? புரியலையா? ரட்சிக்கப்பட்ட பிறகு கூட நாள் பார்க்கிறாங்கல்ல, பெலிஸ்தியர் மாதிரி. அவங்க கீழ்த்திஸ்தியர் கோதாத்தால் அரைஞ்சிருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்ன செய்யாது? காரியம் வாய்க்காது, அவங்களுக்கு சமயம் நேரிடாது. கோலியாத் உண்மையிலே யாருந்தாங்க? சௌரியவான் தாங்க. கோலியாத் உண்மையிலே யார்தான்? உண்மையிலே சௌரியவான் தான். தாவீதுக்கு தாவீதுடைய சுபாவத்தை பாருங்க. 1 சாமுவேல் 17:26 வாசிங்க. 1 சாமுவேல் 17:26 பார்த்து அவன் என்ன சொன்னான்? இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தை நினைக்கிறான். அப்புறம் 29 தாவீது என்ன? நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லை. அந்த சமயம் என்ன நேரம்? இது தேவனுக்கு தந்த நேரம் இல்லையா? யோசிக்கிற பாருங்க. அதுக்கு 45 வாசிங்க. அப்புறம் அதே அதிகாரத்துல தாவீது நோக்கி, நீ பட்டயத்தோடும் வருகிறாய், ராணுவங்களின் தேவனுடைய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். 47 கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது. அல்லேலூயா. போதும். அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? என்ன ஜெயிக்க உங்கள யாராவது முடிஞ்சா தைரியம் இருந்தா நீங்க வாங்க, இந்த பக்கம் வாங்க, சவால் விடுறான். யாரு? கோலியாத். அப்ப அவன் என்ன நினைக்கிறான்? அவனுக்கு சமயம் இருக்கு, அவனுக்கு அவனால செயல்பட முடியும்னு அவன் நினைக்கிறான். ஆனா பைபிள் என்ன சொல்றது? சமயம் எல்லாம் யார் கையில இருக்குது? கர்த்தருடைய கையில இருக்குது. அல்லேலூயா. வசனம் பார். 1 சாமுவேல் 17:10 வாசிங்க. பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன், நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு வருவான். அடுத்த வசனம், சவுலும் அனைவரும் கேட்டு மிகவும் பயப்பட்டார்கள். அவன் சொல்றான், ஒருத்தர் விடுங்கடா கூப்பிடலாம் இல்லையா? அவன் தன்னை நினைக்கிறான், தனக்கு சௌரியம் இருக்கு, என்னால முடியும் அப்படின்னு நினைக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன்
தாவீது கிட்ட தோத்து போயிட்டான். தாவீது எப்படிப்பட்டவனா இருக்கான்? தாவீது சொல்றான், நீங்க வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? இஸ்ரவேல் தேவனுடைய சேனையை நிந்திச்சிட்டான். நீட்டியோட பட்டத்தோட வரேன். ஏன்னா என்ன எப்படி வரேன்? நான் என் தேவனுடைய நாமத்துல வரேன், அவர் பேரை சொல்லி நான் வரேன். அல்லேலூயா. நடந்தது நமக்கு தெரியும். என்ன நடந்துச்சு? இவன் போயிட்டு அவன் என்னது கல்லை கொண்டு எறிஞ்சான். அவன் முன்னாடி விழுந்தான். அப்புறம் அவன் மேல ஏறி நின்று அவன் பட்டயத்தை உருவி அவனை சாவடிச்சான். அல்லேலூயா. ஏன் தாவீதால முடிஞ்சு தெரியுமா? தாவீதுக்கு அப்போ ஒரு சமயம். அல்லேலூயா. அவன் சொல்றான், நான் இங்க சும்மா வேடிக்கை பார்க்கலாம் வரல, எனக்கு சமயமும் தேவ செயலும் நேரிடுகிறது. அல்லேலூயா. அப்ப என்ன கொண்டு நம்ம எல்லா நேரத்திலுமே தேவனுடைய சமயம் என்ன, தேவனுடைய ஏசப்பா சொல்ல தெரியுமா? என் வேலை இன்னும் வரவில்லை. கேட்டீங்களா? யோவான் 2 இருக்கு தெரியுமா? நீ உங்களுக்கு திராட்சரசம் இல்லை, நீ என்ன இதான் பண்ணுன்னு யாரும் மரியாதை சொல்லும் போது சொல்லு, என் வேலை இன்னும் வரவில்லை. அல்லேலூயா. நமக்கு இதை தெரியணும். நான் ஏன் இதை பண்றேன்? சிலர் சொல்லுவாங்க, நீ அங்க எங்க போன? சும்மா போனேன். அவன் வாழ்க்கையில உருப்படவே மாட்டான். அல்லேலூயா. ரோட்ல என்னடா நிக்கிற? சும்மா விளங்க மாட்டான். அல்லேலூயா. பாத்தீங்களா? எங்க போனடா? சும்மா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நீ வாக்கிங் போனோட என்ன சொல்லுவோம்? வாக் பிரேயர் போனேன். வாக்கிங் ஒரு 1 hour நீங்க வாக்கிங் பண்றீங்கன்னா, வாக்கிங் பண்ணா நம்மளோட ஃபேட்டு குறையும். அதுக்கு போக கூடாது. எப்படி போனோம்? ஃபேட்டு குறையும் இல்லைன்னு சொல்ல. அப்ப அந்த 1 hour என்ன பண்ணும்? வாக் பண்ணி பிரேயர் பண்ணும். அல்லேலூயா. வாக்கிங் பிரேயர். அப்போ அந்த வாக்கிங்கா என்ன ஏதாவது பிரேயரை மாத்திருப்பீங்க இல்ல? நீங்க மாத்திருப்பீங்க. கவனிங்க. சரி, என்ன எதுக்கு சும்மா போயிட்டு வந்தேன் பஸ், ஜஸ்ட் சும்மா. அவன் உருப்பட மாட்டான். பாத்தீங்கன்னா அப்படியே அவன் டீ கடை பெஞ்சில் உட்காந்து டீ குடிச்சு அப்படியே அசத்து போயிடுவான். ஒரு நாள் வரும் அவனை குறிச்சு சரித்திரம். சில காரியமா இருப்பாங்க. இந்த மதுரை சர்ச்சைக்கு நான் வந்தேன். இந்த சர்ச்சைக்கு நான் வந்தோம்னா ஒரு நோக்கம் இருக்கு. அல்லேலூயா. நான் இந்த வேலைக்கு போனேன். எனக்கு குறிச்சு ஒரு நோக்கம் இருக்கு. எனக்கே இப்படி பிள்ளைகள் பிறந்துச்சு. அப்ப இது குறிச்சு ஒரு நோக்கம் இருக்குது. எனக்கே அந்த கார் ஆர்டர் கொடுத்தா அந்த காருக்கு ஒரு நோக்கம் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு செலவேசி மாசம் அவன் தான் உருப்படுவான். அல்லேலூயா. ஏன்னா அவன் தாவீது மாதிரி எனக்கு நான் வந்ததுக்கு முகாந்திரம் இல்லையா? ஏதோ சும்மா போற போக்கில் என்னது வந்தவாள் நாம கிடையாதுங்க. பாருங்க, ஆரோனை கர்த்தர் அழைச்சாரு. அழைப்பு பைபிள் சொல்லுது, ஆரோனை போல அழைக்கப்பட்டாலுடைய அப்படி போல சொல்லுது. ஆனா அது எப்படி நடந்துச்சு தெரியுமா? ஆரோன் போயிட்டு இருப்பான். இங்க வா, அவ்வளவுதான். ஆரோன் கர்த்தர் எப்படி அழைச்சாரு? அழைக்கும் போது சும்மா அழைப்பாரு. ஆனா ஆரோனுக்கு தெரியும் சும்மா அழைக்கிறது பெரிய திட்டம் இருக்கு. அல்லேலூயா. அதான் பைபிள் சொல்லுது. என்னது பேதுரு எப்படி அழைச்சாரு? அப்படி வலையை போட்டு வாடா, நான் வந்தேன்னா அது சும்மா வரல, அது பெரிய பிளான். அல்லேலூயா. சமாரியா ஸ்திரீ அன்னைக்கு தண்ணி எடுக்கும் போது தான் வரணும். அன்னைக்கு தான் அது சமயம். அவளுக்கு அன்னைக்கு தான் அது சமயம். அல்லேலூயா. புரியுதா இல்லையா? 4 பேர் இருந்தாங்க. இப்ப இருக்கார செத்து போயிட்டாங்கல்ல. ஒரு இதுல நான் படிச்சேன், அவங்க இறந்து போயிட்டாங்க 4 பேர். 4 அதுக்கப்புறம் ஒருத்தங்க அப்புறம் ஒருத்தர் அவனும் சரியில்லை. அவனு அவளுக்கு உறுதியா இல்ல. அப்ப யோசிச்சு பாருங்க, 4 வாழ்க்கையே சக்சஸ் ஆகல. யாருக்கு? அவளுக்கு ஒரு சமயம் வந்தது. அல்லேலூயா. அப்ப ஒவ்வொன்றுக்குமே சமயமும் தேவ செயல் நேரிட்டாதான் நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியும். யுத்தம் பண்ணணும். யுத்தம் பண்றதுக்கு என்ன தேவை? இப்போ கோலியாத்தை எப்படி ஜெயிக்கிறது? அதுக்கு சமயம் தேவ செயல் வந்தது. அல்லேலூயா. அது தாவீதுக்கு இருக்க காரணம் என்ன? தாவீது என்ன செய்யறான்? இஸ்ரவேல் தேவனை குறிச்சு நினைக்கிறான். என்னது அவன் நிந்தி கூட நினைக்கிறான். ஆனா ஏன் நினைக்கிறான்? அவன் நாள் பார்க்கிறான். யாரு? நாள் பார்க்கிறவருக்கு சமயம் வாய்க்காது, தேவ செயல் நேரிடாது. நாள் பார்க்காம தாவீதை போல என்ன செய்யணும்? தேவனை பார்க்கணும். அந்த சேனை எப்படி பார்க்கணும்? இஸ்ரவேலின் சேனைன்றான். ஆக்சுவலி அது சவுலுடைய சேனை தான். இவன் தாவீது சொல்றான், சவுல் சேனை சொல்ல, இது இஸ்ரவேலின் தேவனுடைய சேனை. அல்லேலூயா. அப்போ இந்த மாதிரி தாவீது செய்றான், தேவனை பார்க்கிறான், அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். 3வதாக வேகமா போலாம். ஞானம் இருந்தும் பொழப்பு நடத்த முடியாதவனை பார்க்கலாம். ஆகாப் ராஜா. ஆகாப்புக்கு நல்ல ஞானம் தெரியுமா? விவரமான உள்ளவன். அவன் விவரமான ஒரு முறை வாங்க இந்த இடத்துக்கு வாங்க. 1 ராஜா 22 வாங்க. 1 ராஜா 22 அங்க ஒரு சம்பவம் இருக்கும். ஆகாப் இஸ்ரவேல் ராஜா, யோசபாத் யூத ராஜா, 2 பேரும் ஃப்ரெண்டு. யாரு? யூத ராஜாவும் இஸ்ரவேல் ராஜா ஃப்ரெண்டு. ஒரு நாள் யோசபாத் இவனை பார்க்க வந்திருப்பான். எங்க? இஸ்ரவேல் ராஜா பார்க்க வந்திருப்பான். அப்போ ஆகாப் சொல்லுவான், அந்த ராமோத்து நம்ம கூடது இல்லையா? நம்ம ஏன் அதை விட்டு வச்சிருக்கோம்? யுத்தத்துக்கு போவோமா? அந்த வசனம் வாசிங்க. 1 ராஜா 22 2:3 வாசிங்க. இஸ்ரவேலின் ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி, கிலேயாத்தில் உள்ள ராமோத் நம்முடையது என்று அறியீர்களா? நாம் அதை சீரியா ராஜாவின் கையிலிருந்து பிடித்துக் கொள்ளாமல் சும்மா இருப்பான் என்று சொல்லி யோசபாத்தை நோக்கி கிலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண என்னோட கூட வருகிறீரா என்று கேட்டான். யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி, நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான். பின்னும் யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை
கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும் என்றான். போதும் நீங்க இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்? 1:22 வந்திருக்கிறோம். இங்க பாருங்க, இவன் சொல்றான் யாரு? ஆகாப். ஆகாப்புக்கு வந்து ஞானம் இருந்துச்சு, விவரமான ஆள் தான். யாரு? எப்படி விவரம் சொல்ல தெரியுமா? நீங்க வாசிங்க, 30 வசனம் வாசிங்க. இந்த அதிகாரத்துல 1 ராஜாக்கள் 22 நோக்கி, நான் வேஷம் மாறி பிரவேசிப்பேன், நீரோ ராஜவஸ்திரம் தரித்து எப்படி வரணும்? நீ ராஜா மாதிரி வாங்க, நான் வந்து ஒரு என்னது வேஷம் மாதிரி வரேன். ஐடியா பத்தில செத்து போனா யார் சாவட்டும், அவன் சாவட்டும். யோசபாத்தா சாவட்டும். யோசபாத் எது போறான்? ஆகாப் ராஜா மாதிரி போறான். ஆகாப் ராஜாவுக்கு தான் ஆகாப் ராஜா தான் யுத்தத்துக்கு போறான். யாரை கூட்டு போறான்? பக்கத்து நாட்டுல நம்ம யூதா ராஜாவை கூட்டு போறான், யோசபாத்தை கூட்டு போறான். 2 பேரும் ஃப்ரெண்டு. எப்படி சொல்லி கூட்டு போறான்? நம்ம 2 பேரும் யுத்தத்துக்கு போலாம், நான் வந்து வேஷம் மாதிரி தான் வருவேன், நீ என்ன செய்யணும்? நீ வந்து ஏன் வேஷத்தை போட்டுக்கோ, ராஜா மாதிரி போட்டுக்கோ. அந்த சீரி ராஜா என்ன சொல்லி தெரியுமா? அவங்க படை வீரர்கள்ட்ட, டேய் எல்லாரையும் விட்டுருங்கடா, ராஜா ஒருத்தனை சாவடிங்கடா. அப்ப எல்லாம் ஓடி போயிடுவாங்க. கோலியாத்தை அடிச்சவன எல்லாம் ஓடிட்டான் தெரியுமா? அது மாதிரி அவன் அடிக்கடான்னு சொல்லி சீரி ராஜா பேசியிருப்பான். இங்க பாருங்க, யுத்தம் பண்றதுக்கு என்னது? இது என்னது? ஆகாப் ராஜா பொழப்பு நடத்துறதுக்கு என்ன செய்யணும்? என்ன இருக்கு? நல்ல ஞானம்லாம் இருக்கு. அல்லேலூயா. பிழைக்கிறதுக்கு, உயிர் வாழ்றதுக்கு என்ன இருக்கு? அவனுக்கு ஞானம்லாம் இருக்கு. செத்து போகாம இருக்கிற ஐடியா பண்றான் பாத்தீங்களா? ஃப்ரெண்டே என்ன செய்யலாம்? பலியாடாக்கணும் இல்லையா? இப்போ இவன் நம்ம ஆளு பாருங்க, ஒரு சரியான ஆளு. யார்? யோசபாத். நான் தான் நீர், நீர் தான் நான், என்னுடைய ஜனங்கள் உங்களுடைய ஜனங்கள், என்னுடைய குதிரை உங்க குதிரை, உங்க குதிரை என் குதிரை. என்னது? என்ன ஒரு க்ளோஸ் பாத்தீங்களா? என்ன ஒரு க்ளோஸ். இல்லையா? ஈருடன் ஒரு உயிர். என்னது? ரொம்ப க்ளோஸா இருந்திருக்கான் யோசபாத். யோசபாத் வந்து நல்ல மனுஷன். ஆகா பத்தி பேசலாம். இப்ப நம்ம ஆகாப் வந்து ஞானமா இருக்கான், ஆனா பிழைக்க முடியல. எப்படி தெரியுமா? அந்த சம்பவம் நம்மளுக்கு நீங்க படிச்சிருக்கீங்க, நீங்க எல்லாம் படிங்க வீட்டுல போயிட்டு. 1:22 அதிகாரத்துல இவங்க யுத்தத்துக்கு போவாங்க. யுத்தத்துக்கு போனோடனே அவன் என்ன சொல்லிருப்பான்? சீரிய ராஜா, ஏய் என்ன பண்ணாதீங்க, அவனே வந்திருக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. அவன் என்ன செய்ய வந்தான வரலையோ, அங்க பாருங்க பைபிள்ல யார் மேல யுத்தம் பண்ணுவீங்க? ராஜா மட்டும் பிரிவீங்க. இப்போ என்ன செய்வாங்க? யோசபாத்துக்கு நேரே அம்பு விடுவாங்க. யோசபாத்தை பார்த்து குறி வச்ச உடனே யோசபாத்தை அலறுவான், ஐயோ கத்துவான். இவரு ராஜா இல்லடான்னு என்ன செஞ்சிருவாங்க? விட்டுருவாங்க. விட்டுட்டு ஒருத்தர் நினையாமல் அம்பை எய்தானா, அவன் சந்துல வச்சு ஆகாப் ராஜாவோட சந்துல பட்டு அவன் ரத்தம் வந்து அவன் ரதத்திலேயே ரத்தம் வடிஞ்சு அவன் அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் நின்று செத்து போயிட்டான். ஹல்லேலூயா. சந்துல அடிக்கிறான் பாருங்க சத்தம். ஹல்லேலூயா. புரியுதா? ஏன்னா சமயம் வாய்க்கலங்க, தேவசேல் நேரிடல. உழைக்கிறதுக்கு என்ன வேணும்? சமயம் வேணும், தேவசேல் வேணும். ஹல்லேலூயா. சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்போ இவருக்கு ஞானம் இருந்தா, ஞானத்தினால சிலர் ரொம்ப தந்திரசாலிகள் இருக்காங்க. இந்த தந்திரசாலிகள் மாட்டிப்பாங்க. நல்லா கவனிச்சீங்க, ரொம்ப தந்திரமா நினைப்பாங்க நம்ம எல்லாம் விவரமான ஆளுன்னு, ஆனா மாட்டிப்பாங்க. ஹல்லேலூயா. இப்போ யாரு? நம்ம ஆகாப் ரொம்ப விவரமா நினைச்சான், நம்ம செம்மையா பண்ணோன்னு. இப்போ நினையாம அம்பு வந்துச்சா இல்லையா? அவன் நினைக்கலையா அம்பு எடுக்கணும், யுத்தம் பண்ணணும் அப்படி நினைக்கல. அங்க ஒருத்தனை வச்சிருக்காரு பாருங்க ஆண்டரு, சும்மா பழக்க தோஷத்துல. இப்ப நம்ம வந்து நீங்க என்ன பண்றீங்க? பழக்க தோசத்திலே நீங்க ஒரு காரியம் பண்றீங்களா? எப்படி கீரை மாத்துறீங்க? பழக்க தோசத்திலே மாத்துறீங்க. யோசிச்சு செகண்ட் ட்ரிப் அப்படின்னு நினைச்சா வண்டி வச்சிரும்ல, அது மாதிரி இருந்தது. இவன் பழக்க தோசையில என்ன பண்றான்? சும்மா எப்பவுமே அவர் பண்றாரு, விட்டாரு. அதை சந்துல மட்டும் ஆளு காரி. ஹல்லேலூயா. சந்துல அடிக்கிறாரு. எப்படி பண்றாரு பாருங்க. அப்ப சமய வாக்கியம் அந்த யோசபாத்துக்கு வாசிது. ஹல்லேலூயா. ஏன் வாசிது தெரியுமாங்க? பாருங்க, ஆகாப் ராஜா பத்தி ஒரு சொல்ற பாருங்க. 1 ராஜாக்கள் 21-25 வாசிங்க. தன் மனைவியாகிய எசபேல் தூண்டிவிட்டபடி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல பாருங்க. ஆசாப் தன்னை வித்துட்டான். ஆகாப் என்ன பண்ண? ஆகாப் தன்னை வித்துட்டான். மனைவி வந்து யாரு? பாகால வணங்குறவா, பாகாலே வெளிப்படுறவா யாரு? எசபேல். இவன் அதுக்கு வித்துட்டான், தன்னை வித்துட்டானா? கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுக்கலங்க, பாகாலுக்கு தன்னை என்ன பண்ணா? விற்று போட்டான். பொல்லாப்பான காரியம் செய்து விற்று போட்ட ஆகாப்னு இருக்கு. அதனாலதான் அவனுக்கு சமயம் வாய்க்கல. ஹல்லேலூயா. புரியுதா? கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுக்காம பாகாலுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தா பாத்தீங்களா? அதான் காரியம் வாய்க்கல. ஹல்லேலூயா. யோசபாத்துக்கு ஏன் காரியம் வாய்ச்சது? அவரு ஆளு ராஜா மாதிரியே போனா கூட அம்பு நேரே வந்தா கூட பிழைச்சான். ஹல்லேலூயா. அவனுக்கு சந்தில வந்து பட்டிக்காரி, இவன் நேரே வந்து பிழைச்சான். ஹல்லேலூயா. நீங்க பாருங்க 1 ராஜாக்கள்ல 22ல 5 வாசிங்க. பின்னும் யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து,
பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து இப்ப யுத்தத்துக்கு போகலாம்னு ஆகாப் சொன்ன உடனே நம்மால் என்னமா சொல்றான், சரி கர்த்தருடைய வார்த்தையை அறிவதற்கு பின்னும் யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறிவதற்கு அறியும் என்றான். ஆண்டவர் என்ன சொல்றாரு அதை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? 2 நாளாகமம் 18:4 வாசிங்க. யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும் என்றான். 6ஆம் வசனம். பின்பு யோசபாத் நாம் விசாரித்து அறிவதற்கு இவர்கள் அல்லாமல் யார்? இந்த பாகால் தீர்க்கதரிசிகளே அல்லாமல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேற யாராயிலும் இங்கே இல்லையா? அப்ப யோசபாத்துடைய இருதயம் எப்படி தெரியுமா? கர்த்தரை அறியணும், அவர் வார்த்தை அறியணும். அல்லேலூயா. அவனுக்கு அதெல்லாம் கிடையாது. இவரா முடிவு பண்றாரு யுத்தத்துக்கு போறது. ராமோத்து நம்முடையது அல்லவா, நம்ம ஏன் திருப்பாம இருக்கோம்? நினைச்ச உடனே சண்டைக்கு போயிடுறாரு. யாரு? ஆகாப் ராஜா. இவர் நினைச்ச உடனே போல கர்த்தருடைய வார்த்தையை அறியணும். அல்லேலூயா. அவன் ஒரு நிறைய பேரை கொண்டு வருவான். வந்து அவங்க சொல்லுவாங்க ராமோத்துக்கு போகலாம், யுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவன் சொல்லுவான், இவ்வளவு பேர் 400 பேர் வந்தாலும் எனக்கு மனசு டச் ஆகல. ஒரே ஒருத்தன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி இருக்கானா. அல்லேலூயா. மிகாயான்னு ஒருத்தன் இருப்பான், அவனை கொண்டு வருவாங்க. அவன் சொல்லுவான், யோசபாத் ராஜா முகத்தை பார்க்கலாம், நீங்க நான் பேச மாட்டேன்னு தான் ஆரம்பிப்பானே. ஏன்? அவன் பாருங்க, யோசபாத் ராஜா வந்து வசனம் சொல்லுது 2 நாளாகமும் அதனுடைய 30 வசனம், அதாவது 18:31. 2 நாளாகமும் 18:31 வாசிங்க. ஆதலால் ரதங்களின் தலைவன் யோசபாத்தை காண்கையில் இவன்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அப்போது யோசபாத் கூக்குரலிட்டான். கர்த்தர் அவனுக்கு அனுசாரியா இருந்தார். ஏன்? அப்புறம் அடுத்த வாசிங்க. அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார். அதான் சமயம் தேவஸ்ரீ. ஹல்லேலூயா. எவ்வளவு சமயம் மாட்டிக்கிட்டு போச்சுனா பாத்தீங்களா? யுத்தத்திலே போய் நின்று ராஜா மாதிரி நின்று அம்புலாம் விட்டு அதனால என்ன பண்ணான்? அம்பு விட்டுனா அம்புலாம் விட போறான். அதானே என்னது? அவனை பார்த்து என்ன செய்யறான்? அலறணும். என்னது வசனம் திரும்ப வாசிக்கிறீங்க. ஆதலால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில் இவன்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அவன் அலறான்ல. இப்ப நீங்க ராஜாக்கள் புஸ்தகம் வாங்க. 1 ராஜா 22ல 32-33 வாசிங்க. ஆதலால் காண்கையில் சொல்லி நேராக சாய்ந்து வந்தார்கள். கூக்குலிட்டான். விலகி போனார்கள். ஹல்லேலூயா. சாஞ்சி வந்துட்டாங்க. போடுறா இல்லையா? வந்துட்டாங்க. கூக்குருடன் என்ன செய்யறாங்க? இவன் இல்லப்பான்னு விட்டு விளையிட்டாங்க. அங்க 4ஆம் வாசிக்கிறோம். என்னது? ராஜாக்கள் புஸ்தகத்துக்கும் 4ஆம் வித்தியாசம் இருக்கும். 2 ஒரே சம்பவம் தான் இருக்கும். ஆனா ராஜாக்கள் புஸ்தகத்தோட 4ஆம் வந்து நல்லா இருக்கும் படிக்கிறதுக்கு. ஏன் நல்லா இருக்கும்னா, இது நல்லா தான் இருக்கும். பைபிள் தானே. ராஜாக்கள் புஸ்தகம் வந்து அரசியல் கண்ணோட்டத்தில் எழுதப்பட்டிருக்கும். அரசியல், இந்த ராஜா அந்த ராஜா அப்படி அரசியல் கண்ணோட்டத்தில் இருக்கும். 4ஆம் வந்து ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் இருக்கும். ராஜாக்கள் புஸ்தகம் வந்து முன்னாடி எழுதிட்டாங்க. 4ஆம் வந்து சிறையிருப்புக்கு போயிட்டு வந்து எழுதுனாங்க. திரும்பி நினைச்சு பார்த்து என்ன பண்ணாத திரும்ப என்ன செய்யறாங்க? திரும்ப எழுதுறாங்க. ஸோ 4ஆம் வந்து இதே சம்பவத்தை வேற மாதிரி ஸ்பிரிச்சுவலா படிப்பீங்க. 4ஆவது படிப்பீங்க, சவுலை கொன்று போட்டார் தெய்வம் இருக்கும். அங்க அவன் வந்து விழுந்து செத்தான் இருக்கும். வித்தியாசம் இருக்கும். அதை நீங்க ஒரே சம்பவம் அதோட என்னது 2 வித்தியாசம். 4ஆவது படிக்க சொன்னேன். கவனிங்க. அப்போ இங்க ஒரு சமயமும் தேவ சேவையும் யாருக்கு நேரிடல? ஆகாப் ராஜாக்கு நேரிடலங்க. ஞானம் இருந்தாலும் குலைக்கல, செத்து போயிட்டான். நீங்க எல்லாரும் செத்து தான் இருக்க பாருங்க. ஆசைகள் என்ன பண்ணிட்டான்? ஓட தெரிஞ்சும் செத்துட்டான். கோலியாத் யுத்தம் பண்ண தெரிஞ்சும் செத்துட்டான். அப்புறம் யாரு? ஆகாப் ராஜாவுக்கு ஞானம் இருந்தும் செத்து போனான்னு வசனம் சொல்லு. ஹல்லேலூயா. மறிச்சு போயிட்டான். அப்ப நம்ம ஜீவியத்துல நமக்கு வேகம் இருந்தாலும் வாழ்க்கையில ஓடுறதுக்கு என்ன வேணும்? சமயம் வேணும். தேவ சமயம், தேவ செயல் வேணும். ஹல்லேலூயா. நாம் வந்து நம்ம இந்த உலகத்துல யுத்தம் பண்றதுக்கு இப்படி சாதாரண யுத்தம் பண்றதா இருக்கலாம், அல்லது வாழ்க்கையில யுத்தம் பண்றதா இருக்கலாம். அதுக்கு என்ன வேணும்? நமக்கு நம்ம சௌரியமா இருக்கிறதால கிடையாதுங்க. தேவ செயல் நமக்கு அவசியம். ஹல்லேலூயா. அது மாதிரி நம்ம பிழைக்கிறதுக்கு ஞானம் இருந்தா மட்டும் போதாது. தேவ செயல் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அது மாத்திரமல்ல, 4ஆவது இடத்துல பார்க்கலாம் பாருங்க. 4ஆவது சனகரிப் ராஜா குறித்து நம்ம பார்க்கலாம். சனகரிப் ராஜா அவன் வந்து ரொம்ப புத்திசாலி. சனகரிப் ராஜா ரொம்ப புத்திசாலி. ஐஸ்வர்யம் வசனம் சொல்லுது என்னது? புத்தி இருந்து என்ன சம்பாதிக்கலாம்? ஐஸ்வர்யம் சம்பாதிக்கலாம். ஆனா புத்தி இருந்தாலும் ஐஸ்வர்யம் சம்பாதிக்கலாம் போதாதுன்னு இருக்கு. புத்தியா என்ன பண்ணுவான்? புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன் இருக்கா இல்லையா?
புத்தியா என்ன பண்ணுவான், நல்லா சம்பாதிக்கணும், கணக்கு பண்ணுவான், அவ்வளவு இன்கம் இவ்வளவு செலவு என்ன பண்ணுவான், யோசிச்சுதான் செலவு பண்ணுவான், விவரமா இருப்பான், அவன் என்ன செய்வான், புத்தி இருக்கிறனால என்ன பண்ணுவான், ஐஸ்வர்யம் சம்பாதிப்பான். ஆனா வசனம் சொல்லுது அது பொதுவான ஒரு விஷயம். ஆனா வசனம் சொல்லுது அது இருந்தா போதாதுன்னு. அதுக்கு என்ன வேணும், வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, விசிறித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு இருக்கு இல்லையா. அதான் இது சமயம், தேவ சமயம். ஒருத்தனுக்கு சமயம் ஆச்சுன்னா அவன் டைம் சொல்லுவான் இல்லையா, நமக்கு எப்பவுமே எல்லா டைம் சூப்பர் டைம் தாங்க. விசுவாசிங்களா, உங்களுக்கு வேதத்துல சொல்லப்பட்டது இந்த குணங்கள்லாம் இருந்துச்சுன்னா என்னது, இந்த குணங்கள்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன இருக்கும், எப்பவும் டைம் எப்படி இருக்கு, டைம் எப்பவும் சூப்பரா தான் இருக்கும். பூனை குறுக்க போனாலும் நமக்கு நேரம் நல்லா தான் இருக்கும், அப்படிதான் இல்லையா, எப்பவுமே டைம் நல்லா தான் இருக்கும். நம்ம என்ன செய்யக்கூடாது, உலகத்தார போல நாள் பார்க்க கூடாது. பூனை குறுக்க போயிடுச்சு அப்ப வீட்டுக்கு போயிடலாம், அது வந்து பெரிசீருடைய சுபாவம். நமக்கு பூனை குறுக்க போனா நேரம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். கலையிலா அப்படிதானே, வேகமா போயிட்டு இடிக்காம பூனை வந்தனால வண்டி ஸ்லோ பண்ணி போறோம், அப்ப நம்ம நல்லா இருக்கும். கலையிலா அப்படி நினைக்கணும். ஏன்னா சமயம் நமக்கு தேவ சமயம், செயல் தேவனுடைய செயல். ஆனா பெலிஸ்தர் அப்படி இல்ல, எப்படி நினைப்பாங்க, எதிரில் யார் வரணும், விதை வரக்கூடாது, என்னன்னா பாக்குறாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து அவங்களுக்கு சமயம் வாய்க்காது. அப்படி பார்த்து என்ன சாதிச்சிட்டாங்க, பிரயோஜனம் இல்லைல்ல. கலையிலா அவ பாருங்க, அப்ப நம்ம என்ன செய்யணும், நமக்கு தேவ செயல் ஏறிடணும். கலையிலா சமயம் நமக்கு வேணும், அது தேவன் கையில தான் இருக்கு. இப்ப கடைசி இப்ப கடைசியில 4வது யாரை பாக்குறோம், புத்தி இந்த சனகிரி புக்ஸ் நீங்க பாருங்க. ஏசாயா 10ஆம் அதிகாரம் 13 இருந்து வாசிங்க. ஏசாயா 10ஆம் அதிகாரம் 13 இருந்து 13. என் கையில் பலத்திலும் என் ஞானத்திலும் இதை செய்தேன். நான் புத்திமான், நான் ஜனங்களின் எல்லைகளை மாற்றி அவர்கள் பண்டக சாலைகளை, நான் புத்திமான், நான் எல்லைகளை மாற்றி என்ன பண்ண, அவர்கள் பண்டக சாலைகளை கொள்ளையிட்டு வல்லவனை போல குடிகளை தாழ்த்தினேன். ஒரு குருவி கூட்டை கண்டுபிடிக்கிறவன் போல் என் கை ஜனங்களின் ஆஸ்தியை கண்டுபிடித்தது. விட்டுவிடப்பட்ட முட்டைகளை வாரிக்கொள்வது போல் பூமியை எல்லாம் நான் வாரிக்கொண்டேன். எல்லாம் அவர் என்ன சொல்றாங்க, நான் வந்து புத்திமானு, நான் வந்து பூமியே வாரிட்டேன். ஒரு காலத்துல அசிரி ராஜ்யம் வந்து ஃபேமஸா இருந்துச்சு, உலகத்துல நிறைய இடங்கள் என்ன பண்ணாங்க, அவங்க ஆக்கிரமிச்சாங்க. அசிரி ராஜா சொல்றான் பாருங்க, நான் பூமியை வாரிக்கொண்டேன். ஹல்லேலூயா. நான் வந்து முட்டையை கண்டுபிடிச்சது, கூட்ட கண்டுபிடிச்சேன், நான் ஆசையை கொள்ளையடிக்கிறேன், எனக்கு வந்து நான் புத்திமான்னு சொல்றேன். ஹல்லேலூயா. அசிரிய படை வந்து இஸ்ரவேலை வந்து அப்படியே வாரிட்டு போச்சு தெரியுமா. இங்க இருக்கு இஸ்ரவேல் எல்லாம் கொண்டாங்க வச்சுட்டாங்க, இஸ்ரவேல் தேசத்தையே வாரிட்டு போயிட்டாங்க, அங்க இருக்க வச்சாங்க. அது மாதிரி யூதா கிட்ட வந்தாங்க, அதான் அங்க காரியம். கலையில எசேக்கியா கிட்ட வந்தாங்க. எசேக்கியா ஒரு யூத ராஜா, அவங்ககிட்ட வந்து இனங்களுக்கு சொத்து அரசியல், எசேக்கியாட்ட சொத்து இருந்தது தெரியுமா உங்களுக்கு. ஏன்னா அந்த அசிரிய ராஜா போனதுக்கு அப்புறம் பாபிலோன்ல இருந்து என்ன செய்வாங்க, இவனை பார்க்க வருவாங்க. அப்ப ஏசியா கேட்பான் தெரியுமா, உங்ககிட்ட வந்து என்னத்தை பார்த்தானா, என் பொக்கிஷ சாலையெல்லாம் நான் காட்டினேன், எல்லாத்தையும் பார்த்தாங்கன்னு சொல்லுவான். அப்போ சொல்லுவான் தெரியுமா, எல்லாத்தையும் வாரிட்டு போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லுவான். அப்ப நம்ம ஆளுக்கு நிறைய இருந்திருக்கு. எசேக்கியா கலையிலயா நிறைய இருந்தவனே யார் வந்துட்டா, அசிரியா வந்துட்டான். கலையிலயா அவன் புத்திசாலி, இருக்கிறவன் ஒருத்தனுக்கு இருக்கிற ஆட்டை போட்டு அவனை ஏமாத்தி போயிடுவான், காசு பிடிக்கிடுவான். ஆனா வசனம் சொல்லு பாருங்க, உன் புத்தியை வச்சு நீ ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க முடியும். கலையிலயா என்ன நடந்தது நமக்கு தெரியும், நீ வாசிங்க. 2 ராஜாக்கள் 18:31 வாசிங்க. 2 ராஜாக்கள் 18:31-32. எசேக்கியா சொல்ல கேட்க கூடாதான். எசேக்கியா என்ன சொல்றான், கர்த்தரை நம்புங்கள் சொல்றான். எவ்வளவு புத்தி பாருங்க. எசேக்கியா சொல்ல கேட்கலன்னா கர்த்தர் உதவி செய்ய மாட்டார்ல, அது புத்தியா பேசுறான். வாசிங்க. என்னுடைய ராசியாகி காணிக்கையோட என்கிட்ட வாங்க, தானியமும் போகும் அளவும் சொல்றான். அவன் ஆளு அவனே பேசுறான். இப்போ இது இவங்களுக்கு ஏன் சமயம் வாய்க்கல, அசிரியாவுக்கு வந்து புத்தி இருந்து கூட ஏன் வந்து வாய்க்கலன்னா வாசிங்க. ஒரு சொல்லுங்க, சகரியா 10:11 வாசிங்க. அசிரியாவின் வாசிங்க. அசிரியாவின் கர்வம் தாழ்த்தப்படும். அப்ப அசிரியாவுக்கு என்ன இருக்குது, கர்வம் இருக்கு. இந்த அசிரியா என்ன தெரியுமா, நீங்க படிச்சிருப்பீங்க, 2 ராஜாக்கள் 18 படிப்பீங்க.
நான் வந்து எல்லா தேசத்தையும் என்ன பண்ணேன், சுட்டரிச்சு போட்டேன், எல்லா தெய்வத்தையும் அக்கில போட்டேன், நான் யார் தெரியுமா ரொம்ப பெருமை பேசுவான். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், நீ என்ன உன் தலையை துருக்கிறியா, ஓவரா பேசுறியா, ஆண்டு திட்டுவாரு. இவர் ரொம்ப கர்வமா இருப்பான். யாரு? சரியா? அந்த கர்வம் தாங்க அவனுக்கு புத்தி இருந்து விட அவன் கர்வம் என்ன செஞ்சவன அவன் ஆசீர்வதிக்கிறான். ஹல்லேலூயா. என்ன நடந்துச்சு தெரியுமா? நீங்க வாசிங்களா? நீங்க தொடர்ந்து 2 ராஜாக்கள் 19ல ஒரு நிமிஷம் பாருங்க, 22 வாசிங்க. யாரை நிந்தித்து தூசித்தாய், யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய், இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவோ உன் கண்களை மேட்டிமையாக ஏறெடுத்தாய். உன் ஸ்தானாதிபதிகளை கொண்டு நீ ஆண்டவரை நிந்தித்து என் ரதங்களின் பிளவினாலே நான் மலைகளின் கொடுமுடிகளுக்கும் போதும். இப்ப வந்து அவன் கர்வம் பேசுறாங்க. வசனம் கவனிங்க. நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். 2 ராஜாக்கள் 18, 19, 20 நீங்க படிப்பீங்க. என்ன நடந்துச்சு? எசேக்கியா போய் ஜெபம் பண்ணுவாரு. எங்க ஜெபம் பண்ணுவாரு? தேவாலயத்துக்கு போய் ஜெபம் பண்ணுவாரு. அவன் ஜெபம் பண்ண உடனே ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புவாரு. அதுதானே, ஒரு தூதனை அனுப்பினோடனே 1,80,000 பேர் செய்வாங்க, செத்து போயிடுவாங்க. சனகரிப் ராஜா செத்த முகமா இந்த தேசத்துக்கு போவான். அங்க போனோடனே அவன் எஸ்ரோன் அவனுடைய கோயில போய் வணங்கும் போது அவனுடைய பிள்ளை என்ன செய்வாங்க, அவனை சாப்பிடுச்சுவாங்க, அவன் செத்து போனான். ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, இது எல்லாமே செத்துன்னா இருக்காங்க. அதான் நான் படிச்சேன். எனக்கு அந்த 5 பேர் என்ன செத்து போயிடாங்க பாருங்க. நீங்க நல்லா கவனிங்க. சனகரிப் ராஜாவுக்கு புத்தி இருக்குது, ஆனா ஐஸ்வர்யம் சம்பாதிக்க முடியல. ஹல்லேலூயா. அவருக்கு சமயம் தேவ செயலும் நேரிடல. எசேக்கியாவுக்கு வந்து சமயமும் தேவ செயலும் நேரிட்டுச்சு. அதனாலதான் அவன் சின்ன ராஜாவா இருந்தா கூட, சனகரிப் வந்து பெரிய ராஜாவா இருந்தா கூட சனகரிப் போய் ஜெயிச்சான். எப்படி அவனுக்கு புத்தி இருந்துச்சுன்னா, வசனம் சொல்லுது 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3 வாசிங்க. உண்மையும் நடந்து நலமானதை செய்தேன் என்றான். அவன் எப்படி ஜெபம் பண்ற மாதிரி, உமக்கு முன்னாடி மன உண்மையா இருந்தாலும் அவனுக்கு வந்து சமயமும் எல்லாம் நேரிடுது. இன்னொரு வசனம் வாசிங்க. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல 5, 6 வாசிங்க. 18ஆம் அதிகாரத்துல 5, 6. நம்பிக்கையிலே அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. அப்ப வந்து இவருக்கு ஏன் சமயம் வாங்கிக்குது? அவன் கர்த்தரையே நம்புறான், அவருக்கு முன்னாடி மன உண்மையா இருக்கிறான். ஆனா அவன் என்ன பண்ணிருக்கான்? அவன் கர்வமா இருக்கான். அப்படி இருக்கான். அப்ப கர்வமா இருந்ததுனால அவனுக்கு சமயம் தேவசையில் என்ன செய்யலங்க, நேரல. இவன் கர்வம் இல்லாம கர்த்தரையே நம்பி இருந்ததுனால கர்த்தர் அவன் என்ன செய்யாரு? அவனுக்கு சமயம் தேவசையிலும் நேரிட பண்ணினான். ஹல்லேலூயா. கடைசி 5ஆவதாக அறிவு இருந்தா என்ன நமக்கு தயவு கிடைக்கும்னு பைபிள் சொல்லுது. ஆனா அறிவு இருந்தும் தயவு கிடைக்காத ஒருத்தனை குறிச்சும் தயவு கிடைச்ச ஒருத்தனை குறிச்சு பேசி நம்ம என்ன செய்யலாம், மெசேஜ் முடிக்கலாம். கவனிங்க. இப்ப ஆமானை குறிச்சு பார்க்கலாம். எஸ்தர் புஸ்தகத்துல ஒருத்தர் வருவான். ஆமா, அவன் வந்து ஆகாகியனாகிய ஆமான் அமலேக் வம்சத்துல வந்தவன். அமலேக்கு ஏசா வம்சம் தான் அது. அமலேக் வம்சம் தான் இது. ஆமா, சரியா? அமலேக்கு வந்து வானத்தின் இல்லாம சங்கரிப்பேன்னு வசனம் முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கும். அவன் முந்தி எழுப்பினவன், ஆனால் அவன் சங்கரிக்கப்பட்டிருக்குவான். யாரு? ஏசா. அமலேக்கு, அதாவது ஆமான். கவனிங்க, இந்த ஆமான் வந்து ரொம்ப அறிவாளி. ரொம்ப அறிவாளிங்கிறதுக்கு என்ன சொல்றேன்னா, எஸ்தர் 3:1 வாசிங்க. இந்த நடவடிக்கைக்கு பின்பு ராஜாவாகிய ஆகாஸ் பேரு அமேதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி சகல பிரபுக்களுக்கும் அவனுடைய ஆசனத்தை மேலாக ஒரு ஆசனம். ராஜாவுக்கு 2வது யார் தான் இருக்கா? ஆமான் தான் இருக்கான். அவன் வந்து ரொம்ப அறிவாளி. ராஜா கூட இருக்க எப்படிதான் இருப்பாங்க? அறிவாளி தான் இருப்பாங்க இல்லையா? அறிவாளியா இருக்க போய் தான் அவனை தூக்கி ராஜா உயர்த்தி வச்சிருக்கான். வயலில் படிப்பீங்க. சாலமோன் நேர்மையில தானியேலை கர்த்தர் என்ன பண்ணு, தானியேலை ராஜா என்ன பண்ணணும், பாபிலோன் தேசத்திலே உயர்த்தணும். அவன் ஞானிங்கனால தான் உயர்த்தணும் இல்லையா? அப்போ ஒருத்தர் உயர்த்துக்கு என்ன இருக்கணும்? யோசேப்பு ஏன் வந்து பார்வன் உயர்த்தினான்? அவன் ஞானம் உள்ளவன்றதுனால. அப்ப இவனை ஏன் உயர்த்திருக்கணும் ராஜா? அவன் அறிவு உள்ளவன். சரியா? அவன் பாருங்க, இவனுக்கு அறிவு இருந்தும் கூட அவனுக்கு தயவு கிடைக்கல. நமக்கு வாழ்க்கையில தயவுன்னு ஒண்ணு இருக்கு. மனுஷ தயவு, தேவ தயவு நமக்கு வேணும். தயவு இருந்தாதான் வாழ்க்கையில என்னது ஆசீர்வதிக்கப்படலாம். இந்த ஆமானுக்கு அறிவு இருந்தும் கூட, அறிவு இருக்கவனுக்கு தயவு கிடைக்குமா? அவ்வளவு போட்டிருக்கு. அறிவு இருந்தும் தயவு கிடைக்கலன்னு தான் அவசியம். அப்போ அறிவு இருந்தாலும் என்னது தயவு அடைவதற்கு அந்த வசனத்தை கடைபிடிக்க முடியும் பாருங்க. 9:11 பிரசங்கி. தயவு அடைவதற்கு வித்துவான்கள் அறிவு. நல்ல வித்துவான் இல்லையா? படிச்ச மாதிரி விவரம், அவன் விவரம் விவரம் இல்ல, வித்துவான். ஆனாலும் தயவு அடைவதற்கு அது போதாதுன்னு வாசிக்கிறோம்.
இங்க பாருங்க, அவன் சொல்லுவான் ராஜாட்ட போயிட்டு, நம்ம தேசத்துல ஆங்காங்கே ஒரு விதமான ஜனங்கள் பரம்பி இருக்காங்க, அவங்களுடைய பழக்க வழக்கம்லாம் விகற்பமா இருக்குது, அவங்களை அப்படி விட்டா நல்லா இருக்கு, ராஜாவுக்கு நல்லது இல்ல, ராஜா கட்டிலே மதிக்க மாட்டேன்னாங்க பேசுவான்ல. பேசுன ராஜா என்ன சொல்லுவான், நீ என்ன பண்ணணும் பண்ணுவான். அவன் வந்து ஆதார் மாதம் 12ஆம் தேதி பேசணும், அவங்களை அழிக்கணும்னு முடிவு பண்ணுவான். ரொம்ப அறிவாளி, புத்திசாலித்தனமா வேலை செய்வான். ஆனா பாருங்க, நமக்கு இந்த சம்பவம் தெரியும். எஸ்தர் புஸ்தகத்துல எஸ்தர் போய் என்ன செய்வா, ராஜாட்ட பேசுவா. பேசும்போது என்னது, பேசும்போது நீங்க கவனிங்க, பேசும்போது ஆமான் என்ன செய்வான், எஸ்தர் ஆமான் போயிட்டு அங்க ஆமானும் யாரு, ராஜாவும் எஸ்தர் 3 பேரும் அந்த அறையில இருப்பாங்க இல்லையா. அப்போ ராஜா என்ன செய்வாரு, அப்படி வெளில போவாரு. எஸ்தர் சொல்லுவா, என் ஜாதியை ஒருத்தர் அழிக்க பாக்குறான், எவனாவன். ராஜா கோபத்தில் என்ன பண்ணாரு, அப்படி வெளில போவாரு, கதவு கொஞ்சம் வெளில போவாரு. நம்மள என்ன செய்வான், கால விழுவான். யாரு கால, ஆமான் கால. இந்த துஷ்ட ஆமான் தான் ராஜா கோவம் வந்துடும். கீழே விழுந்தோடனே ராஜா டக்குன்னு வருவாரு, நான் இருக்கும்போது ராஜாத்தி நீ பலவந்தம் பண்றியா. அந்த வார்த்தை கேட்ட உடனே வேலைக்காரங்க என்ன பண்ணுவாங்க, அவன் தலையை மூடுவாங்க, அவனை சாவடிப்பாங்க. அல்லேலூயா. தலை மூடுறது ஒரு விதமான சாபம் தெரியுமா. போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் என்ன பண்ணுது, குற்றவாளியை கூட்டு என்ன செய்வாங்க, தலையை மூடுவாங்க. விபச்சாரம் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு மூத்த மூடுவாங்க. நம்ம பிரேயர் நடக்கும்போது வீடியோ மூடுறதும் அப்படிதான். அல்லேலூயா. 1ஆம் தேதி 6ஆம் லட்சத்துக்கு பேர் வீடியோ ஆன் பண்ணி சொல்லுங்க. ஒரு 3 பேர் வந்தாங்க, 3 பேருமே வீடியோ ஆஃப் தான். சொல்லப்படுது இல்லையா, முகத்தை மூடுறது என்னது தப்பு. அல்லேலூயா. என்ன பண்ணுவாங்க, யார் முகத்தை மூடிடுவாங்க, ஆமா முகத்தை மூடிடுவாங்க. 3 ஒண்ணு என்னது, ஒருத்தன் சொல்லுவான் அவனுக்கு தூக்கம் வர இருக்குது, போடு சாப்பிடுச்சுவான் இல்லையா. அங்க தயவுக்காக தாங்க காலில் விழுவான். யார் காலில் விழுவான், எஸ்தர் காலில் விழுவான். ஆனா தயவு கிடைக்கல. இல்லையா, அறிவு இருந்துச்சு. ஒரு இனத்தையே உலகத்துல இருந்து ஒரே நாள் அழிக்கிற அளவுக்கு அறிவு இருந்தது அவனுக்கு. இல்லையா, அவ்வளவு அறிவு இருந்தது. விவரம் ஜாஸ்தி தான், ஆனா அவனுக்கு தன் ஜீவனை காப்பாத்துறதுக்கு தயவு கிடைக்கல. எஸ்தர் ராஜாத்தி வந்து யார் தெரியுமா, ராஜ்யத்துல பாதி வரைக்கும் அவளுக்கு கொடுக்க ராஜா ரெடியா இருக்காரு. அவ என்ன சொன்னாலும் அவர் கேட்பாரு. ஆனா என்னது, அவன் இப்ப நிலைமை சமயம் பாருங்க, கேட்டுக்கிட்ட நேரம் அவனுக்கு நேரம் ரொம்ப சரியில்லை. அவன் சும்மாதான் இறக்கு கிடைக்கிறதுலாம் காலில் விழுந்தான். அவன் தப்பா நினைச்சிட்டான். நான் இருக்கும்போதே அப்படின்னு சொன்ன உடனே, இந்த வார்த்தை கேட்ட உடனே என்னது, அவங்க என்னெல்லாம் கேட்கல, ராஜா உத்தரவு கொள்ள என்னது, உடனே முகத்தை மூடிட்டாங்களாம். உடனே சொல்றான் ஒருத்தன், ஒரு மரம் தூக்கு மரம் வச்சிருக்கான், இவன் தான் அவனுக்கு அதை போடு. உடனே கவனிங்க, இவங்க 2 பேருமே இவங்க யாருன்னா, இவங்க வந்து இவனுக்கு வேலைக்காரங்க தான். யாருக்கு, ஆமான். ஆமானுக்கு நல்லா இருக்காங்க. ஆனா அவங்க வேலைக்காரங்கிட்ட கூட தயவு கிடைக்கல பண்ணாங்க இல்லையா. தேசத்தின் ராஜாத்திட்ட கிடைக்கல பரவாயில்லங்க, தனக்கு கீழே வேலை பார்த்தவங்க கூட அவனுக்கு தயவு கிடைக்கல. அப்ப அந்த அறிவை வச்சு என்ன பண்றது இல்லையா. நமக்கு தெரியும் சாலமோன் ராஜா ரொம்ப அறிவாளின்னு. இன்னொன்னு தெரியுமா, பைபிள்ல சாலமோன் இறந்து போனதுக்கு அப்புறம் தேசத்தின் ஜனங்கள் வந்து சாலமோன் பையன் ரெகோபயாம் பேசுவாங்க, உங்க அப்பா வந்து எங்க மேல பாரமான நுகத்தை வச்சுட்டாரு, நீயாவது கொஞ்சம் லெகுவா எங்களை ராஜ்யபாரம் பண்ணுன்னு கேட்பாங்க. கவனிய, பூமியில எவனுக்குமே இல்லாத ஞானம் இருந்து என்ன பிரயோஜனம் சாலமோனுக்கு, தன் ஜனத்தை நடத்த தெரியல. அல்லேலூயா. புரியுதா, விளங்குதா இல்லையா. ஜனம் என்ன சொல்லுது, ஜனம் வந்து சொல்லுது, ஐயோ என்ன ரொம்ப வேலை வாங்கிட்டான், உங்க அப்பா ரொம்ப குணப்படுத்திட்டான். அப்ப அவனுக்கு ஞானம் இருந்து கூட தன் ஜனம் என்ன செய்யுது, பரிதவிக்குது. அல்லேலூயா. அது மாதிரி என்னது, அதான் அந்த ராஜ்யபாரம் என்ன செய்யல, சாலமோன் ராஜ்யபாரம் நிலை நிக்கல, அது உடஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் ஒண்ணுதான் இருந்துச்சு, அப்படிதானே. அப்போ இதெல்லாம் சமயம் வாய்க்கணும். சமயமும் தேவ சேவை நேரிடலன்னா எந்த ஒரு ஆசீர்வாதம் கிடைக்க போகுது. அல்லேலூயா. ஆமான் பாருங்க, ராஜாவுக்கு 2வது அவன் தான். அதுக்கப்புறம் பைபிள் சொல்லுது, எஸ்தர் 10:3 சொல்லுது, மொர்தெக்காய் ராஜாவுக்கு 2வது மாணவன் ஆனான். அல்லேலூயா. அரண்மனை வாசல்ல உட்கார்ந்து இருந்தவனுக்கு ஆமான் அரண்மனையை யாரு கொடுத்தா, மொர்தெக்காய் கொடுத்துரும் ராஜா. அப்ப ஆமானுக்கு என்ன இருந்துச்சா, ஆமானுக்கு ஒரு அரண்மனை இருந்திருக்கு, அப்படிதானே. அவ்வளவு பெரிய ஆள் அவன். அந்த ஆமான் அரண்மனைக்கு யாரு கொடுத்தாச்சு, மொர்தெக்காய் கொடுத்தாச்சு. அல்லேலூயா. வாசிங்க நீங்க எஸ்தர் அதனுடைய 8:2 வாசிங்க. ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தெகாய்க்கு கொடுத்தான். எஸ்தர் மொர்தெகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தான்.
இல்லையா? பாருங்க, இப்போ ஆமான் வந்து காலி ஆயிட்டான். நான் சொன்ன 5 பேருமே செத்து போயிட்டாங்க, அப்படிதானே? இல்லையா? பாருங்களேன், அப்போ ஒரு மனுஷனுக்கு சமயமும் தேவ செயலும் நேரிடணும்னா அவன் ஓட முடியல, யுத்தம் பண்ண முடியல, உழைக்க முடியல, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க முடியல, தெய்வம் அடைய முடியல. ஒண்ணுதான் முடிஞ்சது, செத்துதான் முடிஞ்சது. இல்லையா? அப்படிதான் வாசிக்கிறோம். அப்போ நமக்கு இன்னைக்கு என்ன தேவை சொல்லுங்க? நமக்கு தேவனுடைய சமயமும் செயலும் அவசியம். இல்லையா? அதனாலதான் பிரசங்கி சொல்றான் பாருங்க, என்ன சொல்றான்? ஓடுவதற்கு வேகம் உள்ளவர்கள் வேகம் போதாது. இல்லையா? யுத்தம் பண்ணுவதற்கு சௌரியமும் போதாது, பிழைக்கிறதுக்கு ஞானம் உள்ள ஞானமும் போதாது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு புத்தியுள்ள புத்தியும் போதாது, தயவு அடைவதற்கு அறிவுள்ள வித்துவான அறிவும் போதாது. இல்லையா? ஒவ்வொன்றுக்கும் தேவனுடைய சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். நம்ம ஜெபம் பண்ணலாம். மகா பரிசுத்தம் கிருபையில் இரக்கமுள்ள எங்கள் பிதாவே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. இதோடு இந்த நாளிலே நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே, எங்களுக்கு சமயமும் தேவ செயலும் நேரிடுவதற்காக ஸ்தோத்திரம். நாட்களெல்லாம் எங்களுக்கு சமயமும் தேவ செயலும் நேரிட்டபடியால் தான் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம். அன்றைக்கு யோபு சொன்னானே, தேவனுடைய ரகசிய செயல் என் வீட்டின் மேல் இருந்தது. ஆமென் ஆண்டவரே, உம்முடைய ரகசிய செயல் எங்கள் வீட்டின் மேல், எங்கள் வேலையின் மேல், எங்களுடைய தனிப்பட்ட ஜீவத்தின் மேல் எப்போதும் காணப்படுவதாக எங்கள் தேவன் அப்படி ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, இன்றைக்கு உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரில் ஆசீர்வதிப்பீராக. எங்களுக்கு விரோதமான எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றுவீராக. உடைய பிள்ளைகளை கர்த்தர் விசேஷமாய் ஆசீர்வதி நாம் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுக்கு சமயம் தேவ செயலும் நேரிடுவதாக, ஒவ்வொரு கர்த்தர் நேரிட பண்ணுவீராக. அப்படி ஆசீர்வதிப்பீராக. நாமத்துக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.